வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு இன்று தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கண்ணகி நகரில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பேருந்துடன் தலைக்கவசம் அணியாமல் கண்ணகி நகர் வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த நபரொருவர் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். இவ்வாறாக படுகாயம் அடைந்த நிலையில் தர்மபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குறித்த நபர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட குமாரசுவாமிபுரத்தில் வசிக்கும் 45 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் கௌதமன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காணியை விட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் 1,03,00,000 ரூபாய் பணம், ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் கைத்தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் ஊரல் பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். இவ்வாறாக மோட்டார் சைக்கிளில் வந்து போலீஸ் குழுவினர் சண்டிலிப்பாயில் வைத்து இக்கைதினை மேற்கொண்டுள்ளனர். பணத்தை பறிகொடுத்தவர் சேத்தாங்குளம் பகுதியில் காணியை விற்றுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நல்லொழுக்க தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரின் ஏற்பாட்டில் போதைக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று சங்கானை பேரின்ப தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் நடைபெற்றது. சங்கானையில் புதிதாக ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. குறித்த மதுபான சாலை அமைக்க உள்ள இடத்திற்கு அருகாமையில் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள், மதஸ்தலங்கள், குடிமனைகள் காணப்படுகின்றன. எனவே அந்த பகுதியில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மதுசார விலைகளை குறைத்து எமது சமூகத்தை அழிக்க வேண்டாம், போதையற்ற வாழ்வே ஆரோக்கியத்திற்கான வழி, எமது சமுதாயத்தை அழிக்கும் மது எமக்கு தேவைதானா, முடவனாக விரும்பும் மானிடனே மதுவை கையில் எடுக்காதே, இளைய சமூகமே மதுவை உங்கள் கைகளில் எடுக்காதீர், சிறுவர்களையும் மகளிரையும் மதுவுக்கு அடிமையாக்காதே என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முடிவில் சங்கானை பிரதேச செயலர் திருமதி கவிதா உதயகுமார் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதில் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினர், சங்கானை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினர், வலிகாமம் மேற்கு முச்சக்கர வண்டி சங்கத்தினர், அந்திரான் தோற்பயிற்சி உற்பத்தி விற்பனை கூட்டுறவு சங்கம், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் தொடர்ந்தும் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்திருக்கும் பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அதன் ஆசிய பிராந்திய பிரதிநிதி பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுள்ளார். அவர் கடந்த கால ஜனாதிபதிகள் புரிந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும். இலங்கையில் தண்டனைகளில் இருந்து விடுபட்டுக் கொள்தல், பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சியாளர்களும் அச்சுறுத்தப்படுதல், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுதல் போன்ற நிலைமைகள் இன்னும் தொடர்கின்றன. இந்த நிலையில் இலங்கையை எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கு சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதற்கான பிரேரணை கட்டாயமாகும். இந்த பிரேரணை இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகளை கண்காணித்து சர்வதேசம் அறிக்கைப்படுத்தும் வகையிலும் எதிர்கால வழக்கீடு நடவடிக்கைகளுக்காக ஆதாரங்களை திரட்டவும் இயலும் வகையிலும் அமைக்கப்பட வேண்டும். அதனூடாக சர்வதேச குற்றங்களை இழைத்தவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதிநிதி பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாகவும், குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி
அனுரகுமார திசநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார். கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான எதிர்ப்பு, பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டினார். எனவே வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரச ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அரச ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். தென்மராட்சி பரணி நாவற்காடு பிரதேச மக்கள் கிராம உத்தியோகத்தரை இடமாற்ற வேண்டாம் என கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். நாவற்காட்டு கிராம அலுவலகராக கந்தசாமி தர்மேந்திரா என்பவர் கடமையாற்றி வந்தார். நாவற்காட்டு பிரதேசத்திற்கு கிராம அலுவலகராக நியமனம் பெற்று 6 மாதங்கள் பூர்த்தியாகாத நிலையில் அவருக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரி கிராம மக்களின் கையெழுத்து மகஜர் ஒன்றை தயார்படுத்தினர். குறித்த மகஜர் அடங்கிய கோரிக்கை கடிதத்துடன் பிரதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் சாவகச்சேரி பிரதேச செயலரை சந்தித்திருந்தனர். எனினும் மக்களின் கோரிக்கைக்கு பிரதேச செயலாளரால் உரிய தீர்வு வழங்கப்படாத நிலையில் பிரதேச மக்கள் இணைந்து தீர்வு கோரி இன்றைய தினம் நாவற்காடு பொது மண்டபத்தில் அமைந்துள்ள கிராம அலுவலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இதன்போது மாற்றாதே கிராம அலுவலகரை மாற்றாதே, மக்களுக்கு ஜனநாயகம் இந்த நாட்டில் இல்லையா, மேலிடம் யார், அரசியல் பின்னணியா, உடனடியாக அம்பலப்படுத்தவும், உடனடி இடமாற்றத்திற்கு காரணம் என்ன, புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா, தீர்வு இல்லாவிடின் தொடரும் போராட்டம் போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்பான இந்திய செய்திகள். ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் மற்றும் கடற்தொழிலாளர்களின் சிக்கலுக்கு தீர்வு காணும்படி இலங்கை ஜனாதிபதியிடம் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் வலியுறுத்த வேண்டும் என இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கையை இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் முன்வைத்துள்ளார். எதிர்வரும் 4ஆம் தேதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையிலேயே ராமதாஸ் தமது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு குறித்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயணம் மற்றும் அதிகாரம் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர் குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர் குற்றங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை குழு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்றார். தொடர்பான உலகச் செய்திகள். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஜப்பா பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீது நேற்று முன்தினம் துப்பாக்கிதாரி கண்மூடித்தனமாக சூடு நடத்தியதில் மேலும் பலர் காயமடைந்திருப்பதோடு சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது. ரயில் வண்டியில் ஆரம்பமான இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைமேடையிலும் இடம்பெற்றதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலங்கள் வீதியில் சிதறி இருக்கும் படங்கள் சமூக ஊடகத்தில் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிதாரி மற்றும் கத்தி வைத்திருந்த 2 தாக்குதல்தாரிகளும் பொதுமக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பு குறிப்பிட்டது. இதனை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இஸ்ரேல் குறிப்பிட்ட போதும் இந்த தாக்குதலுக்கு எந்த பலஸ்தீன தரப்பும் உடன் பொறுப்பேற்கவில்லை. இந்த தாக்குதல் இடம்பெற்ற விரைவிலேயே இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது.
கிரீன் கார்டு லாட்டரி எனப்படும் 2026 பன்முகத்தன்மை விசா லாட்டரி திட்டம் நேற்று அக்டோபர் 2ஆம் தேதி மதியம் 12 மணி முதல், அதாவது உள்ளூர் நேரப்படி இரவு 9:30 மணி முதல் ஆன்லைன் பதிவுகளுக்காக திறக்கப்பட்டதுடன் நவம்பர் 5, 2024 உள்ளூர் நேரப்படி இரவு 10:30 மணி வரை பதிவு செய்யலாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. பன்முகத்தன்மை விசா திட்டம் 1990 குடியேற்ற சட்டத்தால் நிறுவப்பட்டது. மேலும் 1995 நிதியாண்டில் தொடங்கி 55,000 புலம்பெயர்ந்த விசாக்கள் வருடாந்திர லொட்டரியில் வழங்கப்படும். லொட்டரியானது அமெரிக்காவின் புலம்பெயர்ந்த மக்களை பல்வகைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் கடந்த 5 ஆண்டுகளில் அமெரிக்காவிற்கு குறைந்த குடியேற்ற விகிதத்தை கொண்ட நாடுகளில் இருந்து விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுக்கின்றது. இவ்வாறாக https://dvprogram.gov என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். 9வது மகளிர் 20 ஓவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி இன்று வியாழக்கிழமை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாய் ஷார்ஜாவில் ஆரம்பமாகி எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பங்களாதேஷில் நடைபெறவிருந்த போட்டி அங்கு ஏற்பட்ட அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கு மாற்றப்பட்டது. 20 ஓவர்களை கொண்டு உலக கிண்ணத்தில் இம்முறை 10 நாடுகள் பங்கேற்க உள்ளதுடன் அவை 2 அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஏ பிரிவில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும், பி பிரிவில் இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளும் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் 2 பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். 15ஆம் தேதியுடன் லீக் ஆட்டங்கள் முடிகின்றது. முதல் அரை இறுதி அக்டோபர் 17ஆம் தேதியும், இரண்டாவது அரை இறுதி 18ஆம் தேதியும், இறுதிப் போட்டி அக்டோபர் 20ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மொத்தம் 23 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டங்களில் பங்களாதேஷ் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளும், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளும் மோதவுள்ளன. ஐசிசி மகளிர் 2020 உலக கிண்ண போட்டியை 2009ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இங்கிலாந்தில் நடந்த இந்த போட்டியை நியூசிலாந்தை வீழ்த்தி இங்கிலாந்து சாம்பியன் பட்டம் வென்றது. கடைசியாக கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா அதிகபட்சமாக 2010, 2012, 2014, 2018, 2020, 2023 ஆகிய ஆண்டுகளில் மொத்தமாக 6 தடவைகள் உலக கிண்ணத்தினை வென்றுள்ளதுடன் இங்கிலாந்து அணி 2009, வெஸ்ட் இண்டீஸ் அணி 2016 தலா ஒரு முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.